ஏஐ தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்பதற்காக தலைமையேற்று நடத்துவதற்காக 2 நாள் பயணமாக பிரதமர் नरेंद्र मोदी பிரான்ஸ் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். रक्षा, व्यापार और सामरिक भागीदारी पर केंद्रित होगा फ्रांस का ये दौरा और प्रधानमंत्री मोदी पेरिस फ्रांस में राष्ट्रपति इमैनुअल मैक्रों के साथ एआई एक्शन शिखर बैठक की सह अध्यक्षता यहाँ पर करते हुए नजर आएंगे और बैठक में नैतिक एआई प्रशासन और वैश्विक विनियामक ढांचे पर भी विशेष चर्चा होगी। तो तमाम चीज़ें हैं जो एजेंडा में हैं, तमाम महत्वपूर्ण मुद्दे हैं। बात हो रक्षा सहयोग की, बात हो आर्थिक संबंधों को और मजबूत करने की, प्रगाढ़ता बढ़ाने की, तो इन सभी चीज़ों पर ध्यान केंद्रित होगा प्रधानमंत्री की इस अहम यात्रा पर। एआई एक्शन समिट की सह अध्यक्षता यहाँ पर करेंगे प्रधानमंत्री। मार्शल भी जाएंगे जहां वे मजारगस वार सिमेट्री में प्रथम ஏஐ மாநாட்டில் தலைமை தாங்குவதற்காக அதிகாரிகளுடன் தற்போது பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்ல தயாராகி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. செயற்கை நுண்ணறிவு சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் இதில் விவாதிக்கப்பட இருக்கின்றன. பிரான்ஸ் புறப்பட்டார் பிரதமர் மோடி. 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக அவர் புறப்பட்டிருக்கிறார். இதில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பலதரப்பு விவகாரங்கள் குறித்தும் அவர் பேச இருக்கிறார் என்கின்ற தகவலும் நாம் பார்க்க முடிகிறது. தொழில்நுட்பத்துறையின் தலைமை அதிகாரிகளுடன் இன்று இரவு விருந்தில் பங்கேற்க இருக்கிறார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்ப மாநாட்டில் அவர் பங்கேற்க இருக்கின்றார். விவரங்களுக்காக நமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி இணைப்பில். அன்வர் புகாரி, இப்போ பிரதமருடைய பயணம், இந்த மாநாடு தொடர்பான விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டார். 2 ஆண்டுகளில் 2வது முறையாக பிரான்ஸ் நாட்டிற்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் நாட்டில் நாளை செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் பிரதமர் மோடியும் தலைமை தாங்குகின்றனர். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார். டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்கிறார். சுமார் 5-6 மணி நேர பயணத்திற்கு பின் பிரான்ஸ் சென்றடையும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இன்று இரவு நடைபெறும் விவிஐபிக்கள் கலந்து கொள்ளும் இரவு விருந்தில் அவர் கலந்து கொள்கிறார். பிரதமர் மோடியின் இன்றைய நாளுக்கான திட்டம் இவ்வாறு உள்ளது. இதையடுத்து நாளை காலை துவங்கும் செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டுக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் பிரதமர் மோடியும் தலைமை தாங்குகின்றனர். இந்த உச்சி மாநாட்டில் ஏஐயில் பொதுநலன், வேலையின் எதிர்காலம், புதுமை மற்றும் கலாச்சாரம், ஏஐ மீதான நம்பிக்கை மற்றும் ஏஐயின் உலகளாவிய நிர்வாகம் ஆகிய முக்கிய கருப்பொருள்கள் பற்றி விவாதிக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு இங்கிலாந்திலும் கடந்த 2024ஆம் ஆண்டில் தென்கொரியாவிலும் ஏஐ தொடர்பான இதே போன்ற உச்சி மாநாடுகள் நடத்தப்பட்டன. முந்தைய உச்சி மாநாட்டில் அரசாங்கங்களுக்கு இடையே அதிக ஒருங்கிணைப்புக்காக ஒரு ஏஐ அறக்கட்டளையை உருவாக்க பிரான்ஸ் முன்மொழிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சி மாநாட்டிற்கு பின் நாளை பிற்பகலில் பிரதமர் மோடி அதிபர் மேக்ரான் தலைமையில் பல்வேறு நிறுவனங்கள் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் வட்ட மேசை கூட்டம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பிரான்சின் தெற்கே மார்சை நகருக்கு சென்று அங்கு மேக்ரானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது இந்தியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பாதுகாப்புத்துறை, சிறிய அளவிலான அணு உலைகள், இந்தியாவில் விமான வசதிகள், அதாவது பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட வசதிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என கூறப்படுகிறது. அதன் பின் இரு தலைவர்களும் போர்க்கல்லறைக்கு சென்று 1ஆம் உலகப் போரில் இந்திய வீரர்கள் செய்த தியாகங்களுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் மேக்ரானும் கூட்டாக இணைந்து மார்சேவியில் இந்திய துணை தூதரகத்தை திறந்து வைக்கின்றனர். அதன் பின் சர்வதேச வெப்ப அணுசக்தி சோதனை உலை அமைந்துள்ள கடாசை பகுதியில் சென்று பார்வையிட உள்ளனர். இவ்வாறு பிரதமர் மோடியின் பிரான்ஸ் திட்டம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரும் 12ஆம் தேதி பிரதமர் மோடி பிரான்சில் இருந்து அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபராக கடந்த மாதம் பதவியேற்ற ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடியிடம் பேசினார். அப்போது அமெரிக்கா வருவதற்கு அழைப்பு விடுத்த நிலையில் அதன் பேரில் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு 2 நாள் பயணமாக செல்கிறார். 12ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி 13ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவில் பூதாகரமாக பேசப்படும் விவகாரமான அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்கள் விவகாரம் குறித்து பிரதமர் மோடி விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இறக்குமதி வரிகளை குறைத்தல், அமெரிக்க எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதை அதிகரித்தல் மற்றும் நீண்டகால வர்த்தக பிரச்சனைகளை
நிவர்த்தி செய்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் அந்த விவாதத்தில் கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமெரிக்க பயணத்தின் இறுதியாக ட்ரம்ப் அளிக்கும் சிறப்பு விருந்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி அதன் பின் இந்தியா திரும்புவார். கோபாலகிருஷ்ணன். முழுமையான உங்கள் விவரங்களுக்கு நன்றி என்பர் புகாரி.